தண்ணியில் வெப்பத்தை தாங்கலாம் வாரது. நான் பகலில் அந்த சத்தம் கேட்டு ஜவான ஒற்றை காலில் வந்து நிற்க மாட்டேன். ஒற்றை காலில் எல்லாம் கெஞ்சி கொண்டு நிற்கும். சொல்லுவாங்களே என்னென்னா இல்லைக்கெல்லாம் நான் இந்த நடனம் ஆடி கொண்டு சென்றாங்க. அது சம்பந்தம் பார்த்து கொண்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் தாமதம் ஆகிடுது. தமிழ் கல்ச்சர் மாதிரி தாங்க எடுத்துட்டு அவங்க கிடையாது. இதெல்லாம் அந்த பழத்துக்காக சாப்பாடு என்ன மட்டும் பார்த்துக்கொண்டு தான் நிற்குது. வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் ஆர்எஸ் பிரதீப். என்னோடய ஜிடிபி உங்களை வரவேற்று கொண்டு இந்த பயணத்தில் எங்கே சொல்ல போகிறோம் கூட கதிர்காமம் சொல்ல போகிறோம். நாங்கள் மொத்தமாக செல்ல போகிற இடம் கதிர்காமம், அம்பாறை, அப்படியே திருவண்ணாமலையிலேருந்து திருப்பி பதிலுக்கு வரதான் எங்களுடைய பிளான். ஆனால் இப்போ இந்த காணொலியில் மட்டும் நாங்கள் சுமார் 100 கிலோமீட்டர் பயணம் செய்ய போகிறோம். அதாவது பதிலேருந்து கதிர்காமத்துக்கு, அதாவது பதிலேருந்து பஸ்ஸர்லேருந்து அப்படியே புத்தலை விட 1 சென்று அங்கேருந்து அப்படியே யாழக்காட்டுக்கால நம்ம கதிர்காமம் போக போகிறோம். இது நாங்கள் காலம் 8 மணிக்கே போகிறதா பிளான் பண்ணி நாங்கள் 4 மணி நண்பன் தான் போகிறோம். ஆனால் ஸ்டார்ட்டில் போகும்போது இன்னும் பைக்கில் முன் பிரேக் வேலை செய்ய மாட்டேன்றது. அதை ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறதால கொஞ்சம் லேட் ஆகுது. 10:30 ஆகுது. இப்போ 10:30 ஆகிறபடியே நாங்கள் திருப்பி இப்போ நாங்கள் போகிற இடத்துல 3 தாண்டினா எங்களுக்கு யானைக்காடு தான். இப்போ யானைக்காட்டில் தான் திருப்பி நாங்கள் ரிட்டன் போயிடுவோம் அம்பாறை போகிறதுக்காக. நாங்கள் என்ன பிளான் பண்ணாங்கன்னா கதிர்காமம் மேலேயே நடந்து ஏறுறதை தான் பிளான் போட்டு இந்த பயணத்தை மேற்கொண்டு நாங்கள் போகிற நேரத்தை வச்சு தான் முடிவு செய்வோம். சம்டைம் நாங்கள் அவங்கள வேன் பிடிச்சி தான் போவோம். கதிர்காமம் சீசனும் இல்லை, அதை என்ன மாதிரியாண்டும் தெரியலை எங்களுக்கு. வேன் ஓடுமோ ஓடாதான்னு தெரியலை. சரி, அதோடு நாங்கள் இந்த அழகான மலையில் ரசித்து கொண்டு எங்களோட இந்த பயணத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணி கொண்டு வாங்க. இவ்வளோ ஒரு அழகான விவாதிக்கலாம், சுற்றி வர மலைகள். இப்போ நாங்கள் பஸ்ஸரை கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். இப்போ பஸ்ஸரை டவுன் வந்து பஸ்ஸரையால் ஒரு பக்கம் போனால் அவங்களோட மகள் சீமை கேமிங் சைட் போகலாம். கேமிங் எல்லா டைம் நேராக போனால் நாங்கள் புத்தலைக்கு போகலாம். இதுதான் பஸ்ஸரை டவுன். இதுதான் பஸ்ஸரை டவுன். இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் பஸ்ஸரை பஸ் ஸ்டாண்ட். இப்போ நான் இதுலேருந்து இடது பக்கம் போனால் அதை நான் சொன்ன மாதிரி மடு சீமைன்ற கேமிங் ஏரியா இருக்குது. உடதும்புற பஸ் எடுத்து போகணும். அதுக்கு நாங்கள் அப்படியே நினச்ச போனால் நாங்கள் நேராக போக போகிறோம். நேராக போயிட்டு புத்தலை போயிட்டு அப்படியே கதிர்காமத்துக்கு போக போகிறோம். அந்த இடப்பக்க ரோட்டால் போகிறார்கள் தான் நடுசீமை போகிறது. இவ்வளோ ஒரு அழகான ரோட்டு. பைக் முதலாவது நாங்கள் பயணம் செய்யும் போதும் எல்லாருக்கும் சில பயணங்கள் பிடிக்காது. சிலருக்கு பஸ்ஸில் போக பிடிக்கும், சில ட்ரெயினில் போக பிடிக்கும், சிலருக்கு பைக்கில் போக பிடிக்கும். எனக்கு பைக்கில் போகிறதுக்கு ஏன் பிடிக்குமெண்டா அழகான வடிவாடைய 150 பாகையிலேயே நாங்கள் அழகாக ரசித்து கொண்டு போகலாம். பொம்மை பிரச்சனை அப்படி எதுவுமே வராது. இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பயங்கர பச்சை பசைண்டு. இது ஒரு பிரகரா மாதிரி உண்டு. அது சிங்களாக்கள்லாம் இந்த நடனம் ஆடி கொண்டு சென்றாங்க. அது சம்பந்தம் பார்த்து கொண்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் தாமதம் ஆகிடுது. தமிழ் கல்ச்சர் மாதிரி தாங்க எடுத்துட்டு அவங்க கிடையாது. காவடி கொண்டு ஆடுற மாதிரி அவங்க இதை கொண்டு ஆடிக்கொண்டு இருந்தாங்க. அதான் அப்படியே ரசித்து போட்டு நாங்கள் போகும்போது ஆடி கொஞ்சம் முடியுது. அப்படியே ஆடி போயிட்டோம். இது எந்த ஊருன்னு தெரியல, ஒரு சிங்கள ஊர் தான். இனி 1 தாண்டினா முழுவதுமே சிங்கிள் ஏரியா தான். தமிழாக்களே இல்லை. அப்புறம் கதிர்காமம் போக தான் அங்கே தமிழாக்கள் இருக்குது. அங்கே என்னென்ன இன்னொரு கதைன்னு இருக்கேன்டா, ஆரம்பத்தில் எல்டிடி சாமி சண்டை நடந்ததானே அந்த மூட்டம். அதாவது எல்டிடி இங்கே சாமியோட சண்டை பிடிக்கிறதால அங்கே கோவப்பட்ட சிங்கள மக்கள் அங்கே இருந்த தமிழ் மக்களை அடித்து விரட்டிட்டினமா. அது அங்கே பூர்வீகமாக இருந்த தமிழ் மக்கள் எல்லாம் அடித்து விரட்டின பிறகு அவையெல்லாம் வடக்கு பக்கம், அதாவது யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா பக்கம் வந்துட்டினோம். அதெல்லாம் அங்கே தமிழாக்கள் குறைஞ்சி கொண்டு போயிட்டோம். ஆனால் சிங்களாக்களோட நல்ல ஒற்றுமையாக இருந்த 1-2 தமிழாக்கள், அதாவது கொஞ்சம் 1-2 ஒரு குறைஞ்சோட தமிழாக்கள் இப்பயும் அங்கே இருக்கணும். ஆனால் அவருக்கு வடிவாக தமிழ் தெரியாது. அவர் பூர்வீகம் தமிழ். ஆனால் சிங்களாக்களோடைய பழகி சிங்களம் கழிச்சு சிங்களராக வாழ்றீங்க. அங்கே இருந்த ஒரு அண்ணன் அங்கே சொன்னவர், இது அப்படி பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரோட்டுங்க. இது நாங்கள் நம்மளோட ஒரு மாதிரி தானே. ஏன்னா மலையை விட்டு இறங்கினபடியே நீ மலைகள் இல்லை. கிடை கொண்டு வந்த மலை வேறு. அந்த மலை தொடர் மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் சரியான வெயில். யாழ்ப்பாணத்தில் என்ன வெயிலாக அதை விட கூட வெயிலாக இருக்குது. இப்போ நாங்கள் ஜாலை காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே எங்களுக்கு யானை தான். ஆரம்பமே யானை எல்லாம் முடிச்சு போட்டோம். அடுத்த இந்த யானை ஏன் பாரதண்டா, இப்போ எங்களை வெள்ளைக்காரங்களை டூரிஸ்ட் வரீங்கன்னு தானே அவங்க வரும்போது தர்பூசணி பழத்தை யானைக்கு கொடுப்பாங்கல்ல. இப்போ போகிற தர்பூசணி பழம் ஏதாவது வாழைப்பழங்களை யானைக்கு கொடுக்க சத்தம் கட்டோன்னே யானை வந்துடுவாங்க ரோட்டுக்கு தர்பூசணி பழம் வேண்டுறதுக்கு. ஆனால் இரவில் வாரது வேறு விஷயமா. இரவில் அது தண்ணியில் வெப்பத்தை தாங்கலாம் வாரது. ஆனால் பகலில் அந்த சத்தம் கட்டுற யானை ஒற்றை காலில் வந்து நிற்கும். ஒற்றை காலில் எல்லாம் கெஞ்சி கொண்டு நிற்கும். சொல்லுவாங்களே என்னென்னா பழங்கள் யாரும் திண்டா தரீங்க மட்டும் பண்ணுறது. அதுக்காக நான் கிட்ட போகலாமா, அடிச்சு விட்டாலும் ஆபத்து போட்டு நாங்கள் விலகி கொண்டு தான் போகிறோம். அதுவும் வெள்ளைக்காரங்க செய்கிற வேலை தான் இதெல்லாம்.
ஒரு சுமார் 20 கிலோமீட்டர் இப்படி தான் ரோட் இருக்குது. ஜானகி இடைக்கிடைக்கு வந்து போய் கொண்டு தான் இருக்குது. அதெல்லாம் இரவில் இந்த ரோட்டில் போகலாம். நாங்கள் திருப்பி இதெல்லாம் வரணும். அதெல்லாம் இரவு வேற இல்லாது. அப்போ நாங்கள் வேலைக்கு இவ்வளோ 5-6 மணிக்கு முதலே அதெல்லாம் ரிட்டர்ன் ஆகணும். அல்லது கூடுதலாக இந்த ரோட்டில் பைக்கில் போகிறதே குறைவு. பைக்கில் 1-2 பேர் தான் தெரியுவாங்க. உள்ள இதுக்கண்டு ஒரு ஜீப் வச்சுக்கிறாங்க. அந்த ஜாலையை சுற்றி காட்டுறதுக்கண்டு ஜாலை சார்ந்த அவங்களோட டிபார்ட்மெண்ட்டாலேயே ஒரு ஜீப் மாதிரி வச்சுட்டு அதெல்லாம் டூரிஸ்ட்டை கொண்டு தெரிவாங்க. பேருந்து வளைவு இரவு செல்றதை தவிக்கிற வீணம். ஸோ நீங்கள் பஸ் ஓட்ட முடிஞ்ச எனக்கு அருகாமல் சம்டைம் இதால் வர மாட்டாங்க இரவு நேரங்களில். அவ்வளோ ஒரு ஆபத்தான ஜானக்காடு தான் இது. இடையில மட்டும் ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. இப்பயும் ஒரு ஒருத்தன் கெட்டடிச்சு காட்டிட்டு இருக்கிறோம். ஒரு ஜானி நிற்குது நினைக்கிறேன் காலை முழுவதும் ஜானை தானே. இந்த ஒரு ஜானை நிற்கிது இங்கே பெருசாக நாங்கள் ஓடி நாங்கள் நிறைய வாட்டி ஜானை கடைகள் ஓடி எனக்கு அந்த பயம் இல்லாதபடி ஓடிக்கொண்டு போகிறேன். ஃபஸ்ட் டைம் பாருங்களே சம்டைம் இது ஒரு பயமாக இருக்குது. எனக்கு இன்னும் ஆனால் தாக்கானான்னு சொல்கிறவங்க. ஏன்னா ஜானை தாக்காதான் இந்த இதுக்குள்ள இருக்க ஜானை ஒரு பழக்கப்பட்டுட்டான். என்னால் பைக்கில் போகிறது சேஃப்டி இல்லை தான். அடுத்த ஜானை நிற்கிது. இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த பழத்துக்காக சாப்பாடு என்ன மட்டும் பார்த்துக்கொண்டு தான் நிற்கிது. இப்போ அதுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த அண்ணன் தான் எங்களுக்கு சொன்னவர். நீங்கள் தமிழாதீங்களாம்மா? தமிழா? இங்கே தமிழாக்கள் இருக்குதா? ஓ தமிழால் அடிச்சு கட்டினாங்க. ஓ ஓ ஆனால் இப்போ முருகன் கோயில் உள்ளுக்க முருகன் இது இருக்கா இல்லாட்டி இது வேறு தான் உங்களுக்கு? இதுதான் முருகன் கோயில். ஓ ஓ அதுதான் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டாக இருக்கிறது. முருகன் கோயிலுக்குள்ள என்ன முருகன் இது இருக்கா? சில அதான் அது உள்ளே இல்லையா? இங்கே இதுக்கு வந்தால் கோட்டை என்னது யார? ஓ ஐயராக்கள் தமிழாக்களா சிங்களாக்களா? பூசை செய்கிற ஆக்கள். ஓ ஓ அப்படியா? அதான் கதை. சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்குறேன். அந்த 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 பரம்பரை அப்படியே சிங்களாக்களோட இதுக்கு தான் போகும். நம்ம கோயில் ஐயர்மார்க்கு தானே புத்தகம். ஓ இங்கே சிங்கள கப்பு. சரி சரி இப்போ இதால சரியா நான் சொன்னேன் தமிழாக்கள் அடிச்சு போயிருந்தீங்க. அந்த கதையும் நான் அந்த கோயிலை பற்றி நான் வேறு சொன்னேன். இந்த கோயிலில் முருகன் இருக்கா இல்லை? முருகனம் ஒரு கிழவன் பேசுகிறது தான் இந்த ஊருக்கு வந்தவர். அதனால் இங்கே வரும்போது தமிழாக்கள் அவருக்கு கண்டவருக்கு மதிப்பளிக்காத நேரத்தில் சிங்களாக்களான அவருக்கு உணவுகளை வளைத்து மதிப்பளித்து கொண்டாடிங்க. அதெல்லாம் வந்து கதிர்காமம் முருகன் கோயில் சிங்களாக்கள் கையிலேயே அந்த அனுபவம் இருக்குதான். ஆனால் அவங்களை என்ன பார்க்க மாட்டோம். அவங்க சிலை வச்சு வழிபடாத வழியாக முருகனுக்கு அந்த திரைச்சீலை மாதிரி சிறைச்சீலையில் மட்டும்தான் முருகன் படம் இருக்குது. அந்த படத்தை வச்சு வழிபடுறாங்க. ஆனால் இதுதான் கதிர்காம கோயில். இப்போ நீங்கள் இந்த திரையரங்கெல்லாம் வர சீசனுக்கு அந்த சீசன்லாம் இந்த கோயிலுக்கு தான் வரும். இப்போ நாங்கள் போக பிளான் பண்ணது ஏழுமலையான். அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நட்டில் போட்டது கதிர்காமன்றது இந்த மலை கோயில் மட்டும் தான். நான் முன்னுக்கே ஒரு கதிர்காமம் ஒன்று இருக்குது. இந்த மலை கோயில்னு அது இதுக்கு ஏழுமலையான் மாதிரி போட்டு வந்தால் தான் வரும். அப்போ நாங்கள் வேன்லாம் போக போகிறோம். வேனுக்கு ஒரு ஆளுக்கு 600 எடுத்தோம். அதை போயிட்டு ரிட்டன் பண்ணுறதுக்கு 2 பேருக்கு 1300 ரூபா. இந்த நடக்க முடியாத வயதான நாட்கள் எல்லாம் இந்த வேன்லாம் சொல்கிறேன். இந்த வேறு ஃபேமிலியோட சென்றால் நடந்து போய் தான் ஏறணும் அவசியம் இல்லை. இந்த வேனிலேயே கொடுத்து நீங்கள் ஒரு வேனுக்கு நீங்கள் குடும்பத்துக்கு ஒரு வேனை புக் பண்ணி போகலாம். இல்லாட்டி 2 பேர் வந்தாங்கன்னா ஒரு ஆட்டு சேர் மட்டும் வெயிட் பண்ணி போட்டு அந்த ஆட்டில் கொண்டு இறக்கிட்டு அவங்களே நின்று கூட்டிகிட்டு வருவாங்க. நின்று கூட்டிகிட்டு வரேன்ட்டு இப்போ அந்த வேன் விட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணுறாங்க ஏற்றி கொண்டு வரும். திருப்பி மாற வேன் திருப்பியும் போல் திருப்பி ஏற்றி கொண்டு வரும். இதெல்லாம் நம்மளோட வேலையாக இருக்குது.
இதில் ஆரம்பத்தில் பிகாரி கூட தான் வந்து இந்த மேலே ஏறி நாங்கள் வருவோம். இப்போ நீங்கள் இந்த மலையை ஒன்று இருக்குல்ல, இது இன்னும் மிக உயரமாக இருக்குது. நாங்கள் வந்த மலையை விட இதில் உள்ள யுத்தம் சிறிய நேரமாக இருக்குது. அது கோபுர படிய கிளியாக தெரியல, கிளையாக இருக்குமே தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இது ஒரு சரியான ஒரு யுத்தம். ஒரு மலையை சுற்றி தான் வர போகுது. பழமையாக மலை என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து ரோட்டெல்லாம் அவ்வளோ மெதுவாக தான் இறங்கி கொண்டு வரும். இது சரியான யுத்தம். ஒரு செகண்ட் கியரில் போட்டு தான் மேலே ஏறிக்கொண்டே இருக்கும். செகண்ட் கியர் வசிக்கிற மாதிரி தான் ஏற்றி கொண்டிருப்பாங்க. நீங்கள் ஒடுங்கிய பாலம் அங்கேருந்து வரும்போது நிற்பாட்டி தான் மழை விடலாம். அவங்க அதே மாதிரியெல்லாம் போயிடலாம். கோபுரம் மீது தெரியல, கொஞ்சம் கிலோ தான் அந்த உயரம் உங்களுக்கு விளங்கு. பார்த்தீங்களா சரி கூட ஒரு ஏற்றம் வந்து இந்த வெண்டை பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஏற்றம். கிட்ட மேலே வச்சுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ சுற்றி வர உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதான் அந்த ஜீப்புக்கு மேலே போகிறாங்க. அப்படியே மேலே வச்சு ஏறிட்டோம். அப்படியே மலை உச்சி பார்க்கும்போது அந்த ஊரே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு உயரமான மலை உச்சி இது. திடீர்னு கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். இந்த இதான் பேண்ட் வந்து பாட்டுவாங்க. இதால் இறங்கி போய் அப்படியே அந்த ஸ்டெப்ஸால் ஏறுற இடத்துக்கு நாங்கள் அப்படி போடலாம். அப்படியே எங்களுக்கு ஆலய தரிசனத்தை முடிச்சு விட்டு இல்லை எப்படி வியூ வந்து பார்த்தீங்களா, ஊரே தெரியுது அப்படியே. அடுத்த இன்ச்சு என்னென்னா கொண்டு போன லக்கேஜ்களும் அங்கே வச்சுக்கணும். மீனா குரங்கு எடுத்துக்கொண்டு போயிடும். போத்தல் வச்சுருந்தானே இது வச்சுருந்தானே எடுத்துக்கொண்டு போயிடும் குரங்கு. அதில் கொஞ்சம் கேப்பில் இருக்கணும். சரியான வெயிலும் அடிக்கும், தண்ணி இப்படி அடிக்கும். தண்ணி இருக்குமா நான் கொண்டு போகிறது நல்ல பிடிக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதாவது அடுத்த வீடியோ கதிர்காமத்துலேருந்து அம்பாறை போகிற வீடியோ உங்களை சந்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.